Now I request Dr. Nilofer Kafil, the Honorable Minister of Labour, Government of India, to kindly address the gathering. Can we have a round of applause to welcome the lady, please? விண்ணையும் மண்ணையும் ஆராய்ந்தது போதுமென்று காற்றோடு கலந்திட்ட கலாமுக்கு இன்று முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி. பேக்கரும்பில் அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்த பிறகு தற்போது மத்திய மாநில அமைச்சர்கள் மக்கள் மத்தியில் பேசி வருகிறார்கள். அவருடைய நினைவை போற்றும் விதத்திலே உரையாற்றி வருகிறார்கள். சற்று முன்பாக தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் உரையாற்றியதை நாம் கேட்டோம். மிக முக்கியமாக ராமநாதபுரம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் அவர்தான். டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஜனாப் டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசிய நினைவகம் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமை ஏற்ற இங்கு வருகை தந்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை மத்திய அமைச்சர் மாண்புமிகு M. வெங்கையா நாயுடு அவர்களுக்கும், பாதுகாப்புத்துறை மத்திய அமைச்சர் மாண்புமிகு மனோகர் பாரிக்கர் அவர்களுக்கும், இங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் துறை மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், பாதுகாப்புத்துறை மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் சுபாஷ் ராம்ராவ் அவர்களுக்கும், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் M. மணிகண்டன் அவர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு M. அன்வர் ராஜா அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் S. கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த முன்னாள் பாரத ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் தமிழகத்திற்கு கிடைத்த மாபெரும் மாமனிதர். இவர் இந்தியாவில் 10 வயது முதல் 25 வயது வரை உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு இடையே நாட்டுப்பற்று பற்றியும் இந்தியா எல்லா துறையிலும் தன்னிறைவு பெற்று வல் அரசராக உலக அரங்கில் திகழ அனைவரும் கனவு காண வேண்டும் என்றும் விரும்பினார். அந்த கனவை நினைவாக்க ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று எழுப்பிய முழக்கம் இந்தியாவில் மாபெரும் கனவு புரட்சி ஏற்படுத்தியது. அதே போன்று அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய மற்றொரு கனவு திட்டமான இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும், மரம் நட வேண்டும் என்று எங்கு சென்றாலும் எடுத்துரைத்ததன் பயனாக தன் வாழ்நாளில் 20 கோடிக்கு மேற்பட்ட மரங்கள் நடுவதற்கு ஊன்றுகோலாய் இருந்துள்ளார். மேலும் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அப்துல் கலாம் அவர்கள் எங்கு சென்றாலும் பல அலுவலர்களுக்கிடையே சில மணி நேரம் ஒதுக்கி மாணவரை சந்தித்து உரையாடினார்கள். அவர்களுக்கிடையே நாட்டுப்பற்று பற்றியும் நாடு முன்னேற நாம் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்றும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பேசினார். இதன் மூலம் இந்தியாவில் மாணவிகளுக்கிடையே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கினார். அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து இவர்கள் குடும்ப வறுமையில் இருந்தனர். ஆனால் தன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற உன்னத இலட்சியத்தை மனதிலே கொண்டு இருந்தார்கள். கல்வியினால் மட்டுமே தான் முன்னேற முடியும் என்ற உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். தான் படிப்பதற்கு தேவையான பணத்தை சிறு வயதிலேயே சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். அதிக காலை எழுந்து வீடு வீடாக சென்று செய்தித்தாள் விநியோகித்து அதன் மூலம் வரும் வருவாயில் தன் கல்வி செலவை தாமே சரி செய்து படித்தார். கல்விக்கு வறுமை ஒரு தடை இல்லை, முயன்றால் யாரும் முன்னேறலாம் என்பதை தன் சிறு வயதினிலேயே சாதித்து காட்டினார். தன்னுடைய விடாமுயற்சியையும் கடுமையான உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கொண்டிருந்த காரணத்தால்
உலக அரங்கில் அப்துல் கலாம் அவர்கள் உயர்ந்து தனி முத்திரை பதித்தார். மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த முயற்சியால் தான் அவர் ஜனாதிபதியாக முடிந்தது. இதற்காக இந்தியாவில் உள்ள பல்வேறு கட்சி தலைவர்களின் ஆதரவை திரட்டினார்கள். அதனால்தான் அவர் எளிதில் ஜனாதிபதியாக முடிந்தது. இரண்டாம் முறையாக ஜனாதிபதியாக அப்துல் கலாம் அவர்களை ஆக்குவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்த பொழுது தமிழகத்தில் உள்ள ஒரு அரசியல் தலைவர் முட்டுக்கட்டையாக இருந்தார் என்பது இங்குள்ள அனைவருக்கும் நன்றாக தெரியும். இங்கே மறைந்த மாமனிதர் கலாம் அவர்களுக்கு மணி மண்டபம் கட்ட இடம் ஒதுக்கி எல்லா வகையிலும் உதவி செய்து வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிறுபான்மை மக்களின் சார்பாகவும் மற்றும் அனைவரின் சார்பாகவும் இந்த தருணத்தில் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகின்றேன். வணக்கம்.